ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம பிஇஓ பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இந்த எக்ஸாமுக்கு உண்டான அந்த சிலபஸில் நம்ம நிறையா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் நம்மளுடைய சிலபஸ், அதாவது பிஇஓக்கு என்ன தேவையோ அதை தான் நான் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஒவ்வொரு வீடியோவுமே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நான் சயின்ஸ்லேருந்து தமிழ் எல்லாமே நிறையா போட்டிருப்பேன். ரெஃபரன்ஸ் புக் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ரெஃபரன்ஸ் புக்கு நீங்கள் வாங்குறதும் வாங்காதும் அது உங்களோட விருப்பம். ஆனால் இது டிகிரி லெவல். ஓகேங்களா? டிகிரி பேஸ்டு சிலபஸ் தான் இது. அதனால் நீங்கள் நான் ஸ்கூல் புக் மட்டும் படித்தா எனக்கு போதுமா, இல்லை வேர் டு ஸ்டடி, அந்த வேர் டு ஸ்டடி நிறைய பேர் கேட்டதுனால தான் நான் அந்த ரெஃபரன்ஸ் புக்கே ஒரு வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்குறீங்க. என்னென்னா, இன்றைக்கி காலையில் முதற்கொண்டு ஒரு சிஸ்டர் எனக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்க நான் பேசும்போதே எனக்கு கண் கலங்குது மேம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு பேசினாங்க. என்னென்னா, நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறேன், பட் என்னால் எந்த ஒரு ஜாப்புமே என்னால் செக்யூர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. எல்லா எக்ஸாமே அட்டன் பண்ணுறேன், ஹார்ட் ஒர்க் போடுறேன், பட்டு நான் நினச்ச அந்த ஒரு இதை என்னால் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றுக்குமே நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஓகேங்களா? ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக வேணும். எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸாம் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக நம்ம இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் வேணும், ஹார்ட் ஒர்க் போடணும், சாக்ரிஃபைஸ் வேணும். நம்மளுடைய அந்த ஃபங்க்ஷன்ஸ் மோடு, இது மாதிரி ஃபெஸ்டிவல் இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நமக்கு அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 3 months இந்த இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஹார்ட் ஒர்க் போடணும். ஏன் பட் நோ ஜாப், நம்மளால் ஒரு ஜாப் செக்யூர் பண்ண முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கணும், சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம படிக்கணும். ஓகேங்களா? சிலபஸை தாண்டி நம்ம எதுவுமே போகக்கூடாது. நம்ம பிஓ சிலபஸே கொஞ்சம் வாஸ்ட்டாக அது ஒரு கடல் மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இது டிஆர்பி ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி இது ரெண்டையுமே ஒரு மிங்கிள் பண்ண சப்ஜெக்டில் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க சிலபஸ்ஸு. ஓகேங்களா? டிஆர்பியில் நமக்கு சைக்காலஜி, இங்கிலீஷ், ஏன்னா டெட்டுக்கு இது மாதிரி தான் படிப்போம். டெட்டுக்கு இங்கிலீஷ் படிப்போம், சைக்காலஜி படிப்போம். டிஎன்பிஎஸ்சிக்கு ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி படிப்போம். இது ரெண்டையுமே மிங்கிள் பண்ணி நமக்கு பிஓக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? இன்னொருத்தங்க எனக்கு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, நான் இங்கிலீஷ், என்னுடைய மேஜர் இங்கிலீஷ், எனக்கு கொஸ்டின் இங்கிலீஷில் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நமக்கு கொஸ்டின் பைலிங்குவலாக தான்ப்பா வரும். நீங்கள் ஓல்டு கொஸ்டின்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஓகேங்களா? நீங்கள் அந்த ஓல்டு கொஸ்டின்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கொஸ்டின் எப்படி செட் பண்ணுறாங்க, நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் தான் நமக்கு வரும். ஓகேங்களா? இது பைலிங்குவலாக தான் நமக்கு கொஸ்டின் வரும். அதை நமக்கு நோ இஷ்யூ. ஓகேங்களா? இன்னொரு விஷயம், நம்ம எது படிக்கணும், எதை படிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு லிமிட் டிட்டர்மின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சிலபஸை தாண்டி நான் எதுவும் படிக்க மாட்டேன். அதேமாதிரி சிலபஸுக்கு எது தேவையோ அதை படிக்காமையும் போகக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பிஓக்கு நான் தான் ஃப்ரெஷ்ஷாக நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். என்னால் அந்த ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். எல்லாமே அவங்களோட கையில், அவங்க எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறாங்க, இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணுறது தான் இந்த ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுறது. ஓகேங்களா? நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? எதை படிக்கணும், எதை படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, எதை படிக்கணுமோ அதை திருப்பி ரிப்பீட்டடாக படிக்கணும், எதை படிக்க வேணாமோ அதை தொடவே கூடாது. ஓகேங்களா? நமக்கு அட்டை டு அட்டை படிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. எது சிலபஸோ அந்த சிலபஸுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை மட்டுமே நீங்கள் எத்தனை தடவை ரிவிஷன் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய அந்த சக்ஸஸ் ரேட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு டூரேஷன், அதாவது இனிமேல் என்னால் படிக்க முடியுமா,
இந்த டூரேஷனுக்குள்ளே ஒரு 3 months 4 monthsக்குள்ளே என்னால் வந்து சிலபஸை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னாலும் அதே தான். நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் படிக்கிறீங்க, எத்தனை ஹவர்ஸ் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ ஃபோக்கஸ்டாக படிக்கிறீங்க. ஓகேங்களா? சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 1 or 2 hours படித்தா கூட நல்லா எஃபெக்டிவாக அதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஒன்லி எனக்கு வந்து ஸ்டடி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் 10 மணி நேரம் புக்கு வச்சுருந்தா கூட அதை அப்படியே தான் வச்சுட்டே இருப்பாங்க. பேஜஸ் வந்து போகவே போகாது. ஓகேங்களா? அது வந்து உங்களோட கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து நமக்கு டூரேஷன் நமக்கு கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா கூட நம்மளோட அந்த ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கான அந்த ஒரு மைண்ட் செட் ஆகும். நமக்கு ஒரு 6 மாதம் இருக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப லெத்தார்ஜிக்காக படிப்போம். 3 monthsஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற எஃபெக்ட் நம்ம வந்து போடுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹவு கேன் ஐ ஸ்டடி, நான் வந்து எப்படி வந்து சிலபஸை படிக்கிறது. ஓகேங்களா? எனக்கு வந்து நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல் எல்லாமே கேட்குறீங்க. அதேமாரி எப்படி நான் வந்து படிக்கிறது, எனக்கு இதெல்லாம் வந்து கஷ்டம். இப்போ இங்கிலீஷ் மேஜராக இருக்கிறவங்களுக்கு மேக்ஸ் வந்து கஷ்டமாக இருக்கும், மேக்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து இங்கிலீஷு இந்த மாதிரி அதர் சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இது வந்து இண்டிவிஜுவலாக வேரி ஆகும். ஓகேங்களா? இப்போது நீங்கள் வந்து ஒரு மேக்ஸ் மேஜராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அலைடாக இருக்கிறது சயின்ஸ், அதாவது ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது அலைடாக நீங்கள் வந்து படிச்சுருப்பீங்க. ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு வந்து மேக்ஸு சயின்ஸ் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். தமிழும் சைக்காலஜி நமக்கு காமன். ஓகேங்களா? தமிழ் வந்து நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி படிப்பீங்க. அதேமாரி தமிழ் வந்து ஏதோ ஒரு டச்சில் இருந்துகிட்டே இருப்பீங்க. அதேமாதிரி சைக்காலஜியுமே வந்து நீங்கள் டெட் எழுதிருப்பீங்க, இல்லை பிஜிடிஆர்பிக்கு வந்து சைக்காலஜி வந்து நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அதனால் அதுவுமே நீங்கள் கொஞ்சம் டச்சில் இருந்துகிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த தமிழும் சைக்காலஜி வந்து எல்லாத்துக்கும் காமன், அது வந்து நம்ம ஒமிட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போது அதான் இங்கிலீஷ் மேஜராக இருக்கவங்களுக்கு மேக்ஸ் வந்து கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி உங்களுடைய லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் சப்ஜெக்ட் என்ன, நான் வந்து இந்த சப்ஜெக்ட்லாம் வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அது மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரென்த் அண்ட் சப்ஜெக்டில் நான் வீக்கை பற்றி பேசலை, ஸ்ட்ரென்த் அண்ட் சப்ஜெக்டில் எவ்வளோ வந்து ஸ்கோரிங் வருது. ஓகேங்களா? ஸ்கோரிங் பேப்பர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சைக்காலஜி கண்டிப்பாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும். அதை படிக்காமல் உங்களால் போஸ்டிங் வாங்கவே முடியாது. அதேமாரி சயின்ஸு, சைக்காலஜிக்கு அடுத்தது நமக்கு ஸ்கோரிங் பேப்பர் அப்படின்னா செகண்டாக இருக்கிறது சயின்ஸ். ஓகேங்களா? சயின்ஸ் வந்து நான் அந்த டெஸ்ட்டு வந்து போடும்போதே நான் வந்து சொல்லிவிடுவேன். ஓகேங்களா? டெஸ்ட்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி டெஸ்ட்டு போடும்போதே சயின்ஸுக்கு மட்டும் இந்தந்த இதெல்லாம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் அது வந்து ரொம்ப வாஸ்ட்டாகவே தான் இருக்குது. சயின்ஸு நமக்கு வந்து ஒரு 22 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நமக்கு வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி இந்த 4 சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணால் தான் சயின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து சயின்ஸில் எதெல்லாம் கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அந்த மாதிரியானதெல்லாம் நம்மளால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அது வந்து நான் டெஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த நீங்கள் சயின்ஸ் வந்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்லேயே நான் சொன்னேன்னா நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் மட்டும் தான் நீங்கள் படிப்பீங்க. ஒரு தடவை நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் வந்து இந்தந்த சயின்ஸில் இந்தந்த லெசன்ஸ்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா? அதேமாரி வீக் சப்ஜெக்டில் கொஸ்டின் வந்தாலும் நம்மளால் வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம எதையுமே ஒமிட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸ்ட்ரென்த் அண்ட் சப்ஜெக்டை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. வீக்கெண்ட் சப்ஜெக்டை ஒரு 1 or 2 times வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போது நீங்கள் இந்த ஸ்ட்ரென்த் அண்ட் சப்ஜெக்டில் உங்களுக்கு ஸ்கோரிங் மார்க் வந்து எவ்வளோ வருது. ஓகேங்களா? ஸ்கோரிங் மார்க் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதேமாரி ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம் இந்த 3லேயுமே சேர்ந்து நமக்கு ஒரு 20 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? அதில் வந்து நமக்கு பாலிட்டியில் கண்டிப்பாக ஒரு 10 கொஸ்டின் பக்கம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த பாலிட்டிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். அதேமாரி ஜாக்ரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ் இதில் வந்து ஒரு 16 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் ஜாக்ரஃபிக்கு நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி இங்கிலீஷும் நம்ம வந்து படித்து தான் ஆகணும். மேக்ஸிமம் இந்த ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிலீஷை வந்து தொடமாட்டாங்க. அதேமாரி சயின்ஸுமே வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. மற்ற சப்ஜெக்ட்லாம் ஓவராலாக வந்து படிச்சுட்டு போயிருப்பாங்க. அப்போது மற்றவங்க எது வந்து ஒமிட் பண்ணுறாங்களோ அதுதான் நமக்கு ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? நமக்கு வந்து ஓவராலாக
கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இல்லை கஷ்டமாக இருக்குது அப்படின்றது வந்து அந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்து தான் அதை வந்து நம்ம சொல்ல முடியும். ஆனாலும் இந்த இங்கிலீஷையும் சயின்ஸையும் யார் கொஞ்சமாவது படிச்சுட்டு போகிறாங்களோ அவங்க வந்து கொஞ்சம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. ஏன்னா மற்றவங்க அது படிக்காமல் போயிருக்கிறாங்கல்ல. ஸோ அதனால் ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டடீஸை வந்து நீங்கள் வந்து செட்டப் பண்ணிக்கணும். இன்னொன்று வந்து என்னென்னா, எனக்கு வந்து மேக்ஸ் நான் மேஜரே கிடையாது, இதுக்காக மட்டும்தான் நான் பிஓக்கு மட்டும்தான் நான் வந்து மேக்ஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து, ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து ஃபார்முலா படித்து, ஏன்னா சிலபஸே கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இருந்தாலும் இந்த ஃபார்முலா வந்து நம்ம ரொம்ப படித்து அதை வந்து நமக்கு மறந்து போயிடுது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா ஷார்ட்கட் வந்து போய்க்கலாம். ஓகேங்களா, அந்த மென்சுரேஷன் மேக்ஸிமம் வந்து ஷார்ட்கட் வந்துடும். அந்த ஷார்ட்கட்லாம் நான் வந்து அந்த டெஸ்ட்டு நீங்கள் போடுறீங்கல்ல, இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச டெஸ்ட்டை நீங்கள் வந்து அந்த சம் வந்து போடுவீங்க, தெரியாத சம் வந்து விட்டு வச்சுருப்பீங்கல்ல, அதை வந்து நான் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். அந்த டெஸ்ட்டு முடித்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு விளக்கம் வந்து கொடுப்பேன். அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்தந்த சம்முக்கு வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லிவிடுவேன். ஓகேங்களா, ஸோ இந்த மேக்ஸை பார்த்து வந்து பயப்பட வேணாம். இன்னொரு விஷயம் வந்து ஒவ்வொரு மேஜருக்கும் ஒவ்வொரு மாதிரியான, இப்போ வந்து பிஜிடிஆர்பிக்கு மாதிரி சிலபஸ் வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிஜிடிஆர்பிக்கு உண்டான சிலபஸ் மாதிரி நமக்கு செப்ரேட்டாலாம் கிடையாது. ஓகேங்களா, அதில் வந்து இங்கிலீஷ்க்கு ஒரு சிலபஸ், மேக்ஸ்க்கு ஒரு சிலபஸ், தமிழ், அந்த மாதிரி மேஜர் வைஸ் வந்து உங்களுக்கு சிலபஸ் வந்து வேரி ஆகும். இது வந்து நமக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் ரேஞ்ச் போஸ்ட் அப்படின்றதுனால நீங்கள் தமிழ் மேஜராக இருந்தாலும் இங்கிலீஷாக இருந்தாலும் இல்லை எந்த மேஜராக இருந்தாலும் அவங்க கொடுக்குற அந்த என்ன மேஜர் வந்து எலிஜிபிள் அப்படி சொல்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரே சிலபஸ் தான். ஓகேங்களா, நீங்கள் தமிழ் மேஜராக இருந்தாலும் நீங்கள் மேக்ஸ் இங்கிலீஷ்லாம் படித்து தான் ஆகணும். ஓகேங்களா, ஸோ அதை வந்து நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா, இதெல்லாம் இந்த டவுட்டெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வந்து ஒரு வீடியோ. ஓகேங்களா, கான்ஃபிடென்ட்டோட படிக்கணும், நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. இந்த ஒரு 3 months வந்து என் கையில் இருக்குது, இதை வந்து எஃபெக்டிவாக நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு ரிவிஷன் வந்து கொடுங்க. ஓகேங்களா, நான் இன்னும் வந்து புக்கு இன்னும் சோர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணல அப்படின்னா, நீங்கள் சோர்ஸே கலெக்ட் பண்ணாமல் இருக்கும்போது எப்படி வந்து நீங்கள் திரும்பி ரிவிஷன் கொடுக்க முடியும்? ஓகேங்களா, அது வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். இதுதான்ப்பா உங்களை டவுட்லாம் வந்து இந்த ஒரே வீடியோவில் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு தொடர்ந்து வந்து அப்டேஷன் வந்து கிடச்சிட்ருக்கோம். தேங்க்யூ.